வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரே ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஃபோம் ஷீட்டை ரிவர்ஸ் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன், அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரியான டிசைனில் தான் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போகிறோம். கிளிட்டர் ஃபோம் ஷீட் அப்படிங்கிறனால ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்னை இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொன்று ரிவர்ஸில் இந்த மாதிரி நம்ம போட்டு கட் பண்ணி எடுக்கணும். அவுட்லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிடணும். பென்சில்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டா போதும். ரிவர்ஸில் இந்த மாதிரி பேட்டர்னை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் சார்ட் பேப்பர்லேயும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன் ட்ரா பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபோம் ஷீட்டை க்ளூ மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 2 சைட்ஸும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவைப்படும். ஸோ நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தெர்மோகோலில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஓவல் தெர்மோகோலில் ஸ்டெம்மை மார்க் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பென்சில்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டெம் எவ்வளோ அகலம் இருக்குது அதுங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஸ்பேஸை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணும்போது டீப்பாக கட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சமாக மட்டும் அந்த ஸ்பேஸில் இருக்கிற தெர்மோகோலை ரிமூவ் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப ப்ராடாகவும் கட் பண்ணிடக்கூடாது. அப்படி ப்ராடாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ட்ரீ அந்த இடத்துல போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஃபிட்டாக ஸ்டாண்ட் ஆகாது, லூஸாக ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக மட்டும் தெர்மோகோலை ரிமூவ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஷார்ப்பான நைஃபை வச்சு அந்த ஸ்பேஸில் இருக்கிற தெர்மோகோலை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தெர்மோகோல் ஷீட்டை கவர் பண்ணுறதுக்கு அனதர் சில்வர் கலரில் ஒரு ஃபோம் ஷீட்டை அந்த இடத்துல இந்த சேம் ஓவல் ஷேப்லேயே கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ சென்டரில் அந்த ஹோல் இருக்கிற இடத்துல இந்த மேலே இருக்கிற இந்த ஃபோம் ஷீட்டில் நம்ம கட் பண்ணிக்கிடணும். அதை ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் வருது அப்படிங்கிறத. இப்போ இந்த ஃபோம் ஷீட்டில் அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, சிசரை வச்சு மட்டும் ஜஸ்ட் ஒரு ஸ்லிட் கொடுத்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ காட்டுற இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஷீட்டை, அந்த ஃபோம் ஷீட்டை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த சில்வர் ஃபோம் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் நம்ம அந்த ஸ்லிட் கொடுத்துருந்த அந்த ஸ்பேஸ்லையும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் காட்டுறேன் இந்த ஸ்பேஸில் கரெக்டாக இருக்கணும். இதே மாதிரி அதர் சைட்லேயும் அந்த சில்வர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ காட்டுற இந்த ஸ்பேஸ்லேயும் க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி நீளமாக ரிப்பன் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இப்போ அந்த ட்ரீயை அதில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி இப்போ இன்சர்ட் பண்ணிடுங்க. நல்லா போய் அது ஃபிட்டாக கரெக்டாக நின்றுக்கிடும், கீழே விழவே விழாது. நெக்ஸ்ட்
இட்ஸ் டைம் ஃபார் டெக்கரேட் த கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை எங்கெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் காட்டுற இந்த ஸ்பேஸில் எல்லாம் கோல்டன் பீட்ஸ் நம்ம க்ளூ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணும்போது கிறிஸ்மஸ் ட்ரீ ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பீட்ஸ் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறனால க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பீட்ஸ் வந்து கீழே விழாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பீட்ஸ் சைஸ் வந்து ஒரு 5 mm சைஸில் உள்ள ஒரு பிக் சைஸ் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். கோல்டன் பீட்ஸ். க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பீட்ஸ் வந்து கொஞ்சம் கேப் வச்சு நம்ம ஃபிட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸை வந்து க்ளூவில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கிடணும். இதே மாதிரி ட்ரீயோடைய அவுட்லைனில் சுற்றி கோல்டன் பீட்ஸை 1 by 1 க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கிடணும். இந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். எங்கெல்லாம் கோல்டு பீட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் காட்டுற இந்த மார்க்கிங்கில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பால், சில்வர் பால் எடுத்திருக்கேன். நான் காட்டின அந்த மார்க்கிங்கில் தான் இந்த பாலை ஹேங் பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜம்ப் ரிங்கை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிடணும். ஸோ அது வந்து நமக்கு ஃபோம் ஷீட் அண்ட் இன்னரில் வந்து சார்ட் எல்லாம் இருக்கிறனால பிக் சைஸ் நீடில் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கிடணும். நெக்ஸ்ட் ஜம்ப் ரிங்கை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பாலை அந்த ஜம்ப் ரிங்கில் இந்த மாதிரி மாட்டிட்டு ஹேங் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு டாப்பில் இந்த மாதிரியான ஸ்டாரை ஃபிட் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. இந்த பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ் ட்ரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.